துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சோழிங்கநல்லூர் தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து செம்மஞ்சேரியில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். பெரும்பாக்கத்தில் சப் அர்பன் ஹாஸ்பிட்டல் அரசு புறநகர் மருத்துவமனை யார் கொண்டு வந்தது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய உழைப்பு. 165 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெரும்பாக்கம், ஒட்டியம்பாக்கம், செம்மஞ்சேரி பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றிருக்கிறதுனா அது யாருடைய முயற்சி? அண்ணன் அரவிந்த் ரமேஷோடைய முயற்சி. 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரை அணை ஏரி பகுதியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு இன்னைக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 1338 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொகுதிக்கு உட்பட்ட மாநகராட்சி மண்டலங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. அதே போல் இந்த 2 மண்டலங்களில் 1283 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் வழங்கல் பணிகள் இன்னைக்கு நடைபெற்று வருகிறது. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரைக்கும் இன்னைக்கு உயர்மட்ட பாலம் நம்முடைய திராவிட மாடல் அரசு கட்டி கொடுத்துருக்கு. பல்லாவரம், துரைப்பாக்கம், ரேடியல் ரோடு, OMR ECR இணைப்பு சாலையில், KK சாலை, செம்மொழி சாலையில் இன்னைக்கு பெரும் மூடு மழை நீர் கால்வாய் பணி நடந்துட்டு இருக்கு. 44 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து சதுப்பு நில பகுதிக்கு மழைநீர் கால்வாய் அமைக்கும் பணி, மெட்ரோ ட்ரெயின் பணிகள், இப்படி பல்வேறு பணிகளை நடத்தி கொடுத்துருக்கிறோம். கண்ணகி நகர், எழில்நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம் ஆகிய இடங்களில் பூங்காக்கள், பார்க்கு, விளையாட்டு திடல், நூலகம், சமுதாய நலக்கூடம், சின்டெக்ஸ் டேக் உள்ளிட்ட பல்வேறு மேம்பாட்டு பணிகளை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்காக செஞ்சு கொடுத்திருக்கிறார். சோழிங்கநல்லூர், செம்மொழி சாலை, பெருங்குடி, துரைப்பாக்கம் பகுதிகளில் சுங்கச்சாவடிகள், டோல் பூத்து அகற்றப்பட்டிருக்கு. இவ்வளவும் செஞ்சு கொடுத்துட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கிறோம். செஞ்சு கொடுப்பீங்களா? தொகுதிக்கு இவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க பல்வேறு திட்டங்களை, பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம் பண்ணி கொடுத்தோமா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிருக்கிறோம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் மாதம் 900 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்காங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள். அரசு பள்ளியில் குழந்தைங்களுக்கு காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சுட்டு காலேஜ் படிக்க போனால் அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மாதம் 1000 ரூபா. இப்போ சமீபத்தில் 3 மாதங்களுக்கு முன்பு 10 லட்சம் கல்லூரி மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை அறிவித்து ஒரே மாதத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமாக மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு மாதம் 1000 ரூபா உரிமை தொகையா 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு? பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து 1000, கோடை கால 2000ன்னு 5000 ரூபா நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தாங்க. முதலமைச்சர் காலையில் 6 மணிக்கு பேங்க்ல பணம் போட்டாரு. மகளிர்லாம் 9 மணிக்கு போய் பணத்தை எடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளோ ஷார்ப்பு? மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையை எடுத்துட்டு போறாங்கன்னு மகளிர் அவ்வளோ ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்தாங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அது தொடர்பான காட்சிகளை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.